ஸ்கிபிடி டாய்லெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து சாதாரண ஒரு மீனா தான் வந்தது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நோயா இருக்கு. இந்த நோய் வந்து சாதாரண நோய் இல்ல. இதனால குழந்தைங்களுக்கு நடக்கிற தீய சக்திகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே அவங்க தான் ஸ்கிபிடி டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாய்லெட்டாவே அவங்கள மாத்திக்கிறாங்க. அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு புரியாம உண்மையிலேயே அது ஒரு காமெடி நினைச்சிட்டு பசங்க அந்த மாதிரி வீடியோவையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டாய்லெட்ஸ் வந்து நம்ம நாட்டையே அழிக்கக்கூடிய தீய சக்தியை கொண்டது. ஐயோ நல்லா இல்லைன்னா பரவாயில்ல. ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிபிடி டாய்லெட் இந்த மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியலனாலும் நான் தெரியப்படுத்துறேன். ரீல்ஸ்ல பாத்திருக்கீங்க, ஒரு அங்கிள் வந்து தொப்பை வச்சுட்டு ஸ்கிபிடி தோம் 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 எஸ் 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 அப்படின்னு ஆடிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஃபன்னி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஓகேவா? பட் இதனால வந்து ஒரு சிண்ட்ரோம், இது வந்து ஒரு நோய் அளவுக்கு ஒரு பிரச்சனை. எப்படின்னா, நான் ஸ்கிபிடி டாய்லெட்டோட வீடியோஸ்லாம் வியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்து ஸ்பீடா கொரோனா வைரஸோட அதிகமா பரவிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதாவது இங்க பாருங்க, ஸ்கிபிடி டாய்லெட் சன் லெஃப்ட் ஹிஸ் டேட், இந்த வீடியோ பார்க்கலாம். இதை பார்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது என்னன்னு. Okay. Hello? No. Hi. Oh, yes. Oh no. No one wants to be my friend, Daddy. சரி, இது சாதாரண வீடியோ தானே, இதுல நீ என்னப்பா சொல்ல போற அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம். நான் சொல்றேன் கேளுங்க கைஸ். என்னன்னா, இது வந்து ஒரு எமோஷனல் வீடியோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கிரிஞ்சு வீடியோ, புரியுதா? அதாவது ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கும் அப்படின்னா, வருங்காலத்தில் அவங்க டாய்லெட்டை பார்த்தாலே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு நாளையில் அவ்வளோ நேரம் வந்து டாய்லெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த டாய்லெட்டை பார்த்தா அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா டெய்லி ஒருத்தன் டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுவான் அன்வான்டா, தேவையே இல்லாமல். அதுக்கு இந்த ஒரு பெரிய காரணமாக இந்த ஸ்கிபிடி டாய்லெட் வீடியோஸ் தான் இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு நான் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, அனிமேஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஆனால் அதை வச்சு ஒரு லாஜிக்கே இல்லாத சென்ஸ்லெஸ்ஸான ஒரு ஸ்கிபிடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு மீனிங்கும் கிடையாது, ஓகேவா? அதை வந்து அனிமேட் பண்ணி நம்மளோட பிரெயின் எல்லாம் ராட் பண்றாங்க. அதாவது நம்மளோட மூளையை வளர விடாம தடுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு நான் இப்போ சொல்றது உங்களுக்கு புரியாது, ஒரு காலத்துல புரியும். நம்மலாம் எவ்வளவு மழுங்கி கிடக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போ வந்து இன்னொரு ஸ்கிபிடி டாய்லெட் வீடியோ எடுத்து பார்க்கலாம், இருங்க. ஓகே, ஒரு ஆட்டிசம் இல்லாத சாதாரண மனநிலையில இருந்து நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அதுவே நொந்து போயிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு காமெடியா இருக்கும். இந்த வீடியோவோட வியூஸ் பாத்தீங்கன்னா 24 மில்லியன். ஒண்ணுமே இல்லை, ஸ்கிபிடி டாய்லெட்னு போட்டு அவன் ஏதோ வீடியோவை போட்டு வச்சிருக்கான். ஸோ இப்போ கமெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். That angry face got me. Hey, is this really funny bro? Bunch of scamடா இது. உங்களோட டைம் அப்படியே திருடுறாங்க, உங்களோட மூளையை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க இந்த ஸ்கிபிடி டாய்லெட்குள்ள. நீங்க ஏன் உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது? Bro went to serious mode. Mood happy sad. I like the second one because of the deeper voice. Mood is pretty. Normal toilet, heaven toilet, rocket toilet. இங்க பாருங்க, அவனோட மூளை எதையோ ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆக வேண்டியவன்லாம் இங்க வந்து நார்மல் டாய்லெட், ராக்கெட் டாய்லெட்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு சீரியஸ்னு உங்களுக்கு புரியல. நான் சொல்றது காமெடின்னு நினைக்காதீங்க. புவர் ஸ்கிபிடி டாய்லெட்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ வந்து உண்மையிலேயே அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு டாய்லெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஏன்டா டாய்லெட்டுங்கிறது ஒரு இடம், அவ்வளோதான்.
அந்த மீம் வந்து நீங்கள் மீமாக பார்த்தா பரவாயில்ல, அதை வந்து உங்கள் எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி உங்களை நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்த வியூஸ் எல்லாம் எனக்கு குறை சொல்லலை, பட் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். யூஆர் அ ஸ்கிபிடி லிரிக் வீடியோ. இது வந்து நான் ரேண்டமாக வந்து எனக்கு ரீல்ஸில் ரெக்கமெண்ட் ஆச்சு இந்த மாதிரி ஸ்கிபிடி டாய்லெட் வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு ஒரு தாட் வந்தது. அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஏதாச்சும் ஒன்று எடுத்து பார்ப்போம் இருங்க. ஸ்கிபிடி டாய்லெட் அனிமேஷன்ஸ். இங்கே பாருங்கள் 400K வீடியோஸ் வியூஸ் கிட்ட போயிட்டுருக்கு. இது வந்து 400K வந்து நான் அவனை பார்த்து பராமப்படுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி அது விஷயம் இல்லை. என்ன விஷயம்னா, இது வந்து எப்படி சொல்கிறது, சென்ஸ்லெஸ்ஸான ஒரு கண்டென்ட்டு. இதனால நீங்கள் பாருங்கள், இப்படி பார்த்தா காப்பிரைட் வந்துடும். இப்படியே பார்ப்போம். ஓகே, ஒரு டிவி, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிவி, ஒரு டாய்லெட், ஓகேவா? இதுங்களுக்கெல்லாம் எமோஷன்ஸ் நீங்கள் கொடுக்கறது தப்பில்லை. பட் வீடியோவை ஏதோ ஒரு சென்ஸோட நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்களேன். லைக் எதுவும் கருத்தெல்லாம் சொல்ல தேவையில்ல, அட்லீஸ்ட் என்டர்டெய்னிங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ ஓவராலாக நம்ம இந்த வீடியோ எப்படி முடிக்க போகிறோன்னா, என்டர்டைன்மெண்ட் ஜீரோ. இவங்களுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே ஆர்டிசம் பிடிச்ச ஆடியன்ஸ் தான். ஸோ ஸ்கிபிடி டாய்லெட் தவிர்ப்போம். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் முடிச்சதுக்கப்புறமா நானும் போய் ஸ்கிபிடி டாய்லெட் வீடியோ தான் பார்க்க போகிறேன். சரி, பாய் கைஸ்.